வணக்கம். நம்ம நேற்றுலேருந்து லிஸ்னிங் ஸ்கில்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து எப்படி மொழி கற்றுக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். சரியா? நம்ம அந்த குழந்தை பிறந்ததுலேருந்தே தாய்மொழியில் பேசிக்கிட்டே இருக்கோம். ஸோ பிறந்ததுலேருந்து மொழி கற்றுக்க ஆரம்பிக்குது. அஃப்கோர்ஸ் மகாபாரதத்தில் என்ன சொல்கிறாங்க, அபிமன்யு கருவறையிலேயே போர் முறையை பற்றி கற்றுக்கிட்டதா சொல்கிறாங்க. சரி, பிறந்ததுலேருந்தே அந்த குழந்தைக்கு புரியுதோ இல்லையோ நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், அந்த குழந்தை கேட்டுக்கிட்டே இருக்குது. ஒரு 2-3 மாதத்தில் பேரை சொல்லி கூப்பிட்ட உடனே திரும்பி பார்க்குது. அங்கே தான் மொழியோட புரிதல் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா, அண்ணா, அக்கா அப்படின்னெல்லாம் சின்ன சின்ன வார்த்தைகள் யூஸ் பண்ண ஆரம்பிக்குது, உபயோகிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா ஒரு வயசெல்லாம் தாண்டும் போது இன்னி வேணும் அப்படின்னு கேட்கும். தண்ணின்னு கேட்க தெரியாது. சில குழந்தைங்களுக்கு கா வராது, பா வராது. ஆனாலும் அங்கே பேசுறதுக்குள்ள முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஓரளவுக்கு வயது ஏற ஏற அந்த குழந்தைக்கு பேசினால்தான், கம்யூனிகேட் செஞ்சால் மட்டும்தான் அதோட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கட்டாயத்தை எந்த மொழி கற்றுக்கிறதுக்கு நம்ம ஏற்படுத்தினாலும் அந்த மொழியை எளிதாக கற்றுக்க முடியும். அதுதான் நான் சொன்னேன். நார்த் இந்தியாவில் ஒரு 2 வருஷமோ இல்லை இங்கிலாந்துலேயோ அமெரிக்காலேயோ போய் ஒரு 2 வருஷம் நீங்கள் தங்குனீங்கன்னா அந்த ஊர் மொழியை ரொம்ப ரொம்ப எளிதாக கற்றுக்க முடியும். அந்த அளவுக்கு இந்த லிஸ்னிங் ஸ்கில்க்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. எஸ், இதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். சரியா? தேங்க்யூ.